திக்கா இருக்கு. ஹாய் எக்ஸ்ப்ளோரர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது சேலமில் இருக்கிற ஏற்காட்டில் இருக்கிற அண்ணா பார்க் வந்திருக்கோம். இந்த பார்க்கில் 49வது மலர் கண்காட்சி நடைபெற்றுட்ருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே ஃப்ளார்ஸால் டெக்கரேட் பண்ணியிருக்கிற ஒரு என்ட்ரன்ஸை பார்த்துட்ருக்கோம். தென் ஒரு மவுண்டெயின், ஒரு ஃபவுண்டனையும் பார்க்குறோம். இதோட வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக செம்மையாக இருக்குது. பின்னாடி இருக்கிற அந்த ட்ரீஸ், டெக்கரேட் பண்ணியிருக்கிற அந்த பாட் வித் ஃப்ளார்ஸ், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஜெயின் டெடிபியரை வந்து ஃப்ளாரால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வித் ஒரு ஸ்மால் ஹார்ட்டின் ஷேப்பில் ஹார்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நிறையா ஃப்ளார்ஸ் இருக்குது. இந்த மலர் கண்காட்சி வந்து 28ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இது எவ்ரி இயர் மே மாதம் வந்து 7 நாளைக்கு நடக்கும். ஏற்கனவே நம்ம டெடிபியர் ஷேப்பில் ஃப்ளார்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண அந்த ஒரு வியூவை பார்த்தோம். இங்கே டெடிபியர் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான ஸ்டாச்சூஸை வந்து ஃப்ளாரால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வாங்க ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதே மாதிரி ஃப்ளாரால் டெக்கரேட் பண்ண ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிற என்ட்ரன்ஸ் தான். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனோம்னா இன்னும் நிறையா ஃப்ளார்ஸை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிற ஸ்டாச்சூஸை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளாரால் டெக்கரேட் பண்ணியிருக்கிற ஃபேரி டெய்ல் ஸ்டாச்சு தான் பார்த்துட்ருக்கோம். நிறையா ரோஸ் அண்ட் அந்த ஸ்விங்லாம் வச்ச மாதிரி ஸ்டாச்சு வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற மாதிரி நிறையா ஃப்ளார்ஸ் வந்து இங்கே இருக்குது. செண்டுமல்லி, இந்த மாதிரியான நிறையா ஃப்ளார்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளார்ஸை வந்து பார்க்குறதுக்கே ஒரு சூப்பரான ஒரு வைப் கிடைக்குது. நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸை பார்க்கும் போது நம்ம லைஃபே ஒரு கலர்ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். இந்த மாதிரி இங்கே நிறையா ஃப்ளார்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே போகலாம். வாங்க. முன்னெல்லாம் இந்த சன்ஃப்ளவர்ஸை நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சு, இப்போலாம் ரொம்ப பார்க்க முடியறது இல்லை, ரொம்ப ரேராக இருக்குது. இந்த சன்ஃப்ளவர் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. இங்கே என்னால் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் இருக்கிற ஃப்ளார்ஸை பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. இந்த ஃப்ளார்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பூட்டும் வகையில் இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலை கொடுக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நெப்பந்தஸ்ன்னு சொல்லக்கூடிய பூச்சி உண்ணும் தாவரம் தான். இது என்ன பண்ணோம்னா பூச்சிகளை வந்து அந்த ஹோல் வழியாக உள்வாங்கி டைஜஸ்ட் பண்ணிக்கும். இது பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பூட்டும் வகையில இருக்கிற ஒரு செடி தான். அண்ட் இது ஒரு டிஃப்ரெண்டான செடியா இருக்கு. வாங்க ஒன் பை ஒன்னா இங்க இருக்கிற ஃப்ளார்ஸை வந்து பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளவரால் டெக்கரேட் பண்ணியிருக்கிற மிக்கி மவுஸ் பொம்மை. இது வந்து இங்கே இருக்கிற கிட்ஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. கிட்ஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலிஸ் அண்ட் கப்புள்ஸ் எல்லாருமே இந்த மிக்கி மவுஸ் பொம்மைக்கிட்ட வந்து பிக்சர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு செம்ம வைபோடு இருக்கிறாங்க. அதை எங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழர்களின் பாரம்பரிய கலையான பரதநாட்டியத்தை கௌரவிக்கும் வகையில் பரதநாட்டியம் டான்சர்ஸோட ஸ்டாச்சுவை ஃப்ளார்ஸால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸை வந்து டெமோக்காக வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செடிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் நான் பார்த்து ரொம்ப ரசித்தேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க.
இங்க ஃப்ளார்ஸ் மட்டும் இல்ல, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸையும் டெமோக்காக வச்சிருக்காங்க. இங்க போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு. அதுல இதுவும் ஒரு மெயினான ஸ்பாட் தான். இதை வந்து ஹார்டின் ஷேப்ல ரோஸால டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு அட்ராக்டிவா சூப்பரா இருக்கு. இங்க ஒரு ஷாப்பை பார்த்தோம். இங்க இன்ஸ்டன்டா போட்டோ எடுத்து அதை அவங்க கீ செயின்ல வந்து ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஃப்ளார் ஷோக்கு வந்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பார்க்ல கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு பிளேயிங் ஏரியாவும் இருக்கு. இந்த இடம் ஜென்ரலா கிட்ஸ் விளையாடுறதுக்கான பிளேயிங் ஏரியா தான். இருந்தாலும் பெரியவங்களும் இந்த இடத்துல வந்து பிளே பண்ணி என்ஜாய் பண்ணி ஃபன் பண்றாங்க. நம்ம இருக்கிற ஸ்பாட்ல வந்து வில்லேஜ் சினாரியோவில் ஃப்ளாராலேயே டெக்கரேட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கும். இந்த ஸ்பாட்ல வந்து நிறைய அனிமல்ஸ் அண்டு வீட் ஷேப்ல ஃப்ளாரால டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கோழி, ஆடு, மாடு, வாத்து, சம் அனிமல்ஸும் இருக்கு. இங்க வந்து பெண்களை வந்து ஃப்ளாரால டெக்கரேட் பண்ணியிருக்கிற ஸ்டாச்சுவும் இருக்கு, மாட்டு வண்டி ஸ்டாச்சுவும் இருக்கு. இதை நான் எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணோம், அதே மாதிரி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்ணாடி மாளிகைக்கு வந்துட்டோம். இந்த மாளிகைக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா செம்மையா இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஐ ஹோப் நீங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த மலர் கண்காட்சி வந்து 28th வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த மலர் கண்காட்சிக்கு வர முடிஞ்சவங்க 28th வந்து இந்த மலர் கண்காட்சியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வர முடியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேல்யூபிளான ஃபீட்பேக் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, இன்னொரு ஈவெண்ட்டும் இருக்கு. அது வந்து கோடை விழான்னு சொல்றாங்க. அதுவும் 28th வரைக்கும் தான் நடக்கும். அதையும் நம்ம வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து பாருங்க. நம்ம இயற்கையோட அதிகமா இன்ட்ராக்ட் பண்ணி வாழாதனால என்னமோ ஏதோன்னு எனக்கு தெரியல, இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் எனக்கு கொடுக்குது. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் நானும் பாஸும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த பார்க்ல அழகு செடிகளையும் விற்பனை செய்யறாங்க. நீங்க அழகு செடிகள் மேல ஆர்வமுள்ள பீப்புள்ஸா இருந்தா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடம் வந்து கண்ணாடி மாளிகைக்கு ரைட் சைட்ல இருக்கு. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். 49வது ஏற்காடு கோடை விழா தான் அது. இந்த கோடை விழா எங்க நடக்குதுன்னா, நீங்க ஃபிளார் ஷோ முடிச்சுட்டு சேலம் போற வழியில ஒரு 200 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா ரைட் சைட்ல உங்களால இந்த கோடை விழாவை வந்து பார்க்க முடியும். இதையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. இதையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோடை விழால நிறைய ஸ்டால்ஸ் வந்து இருக்கு. நிறைய கைவினை பொருட்களால செஞ்ச பொருட்களையும் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸும் இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க.
நீங்கள் ஃப்ளார் ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பசி எடுக்கலாம். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். ஸோ அங்கே எப்படியா இருந்தாலும் ரொம்ப க்ரௌடடாக தான் இருக்கும். அதனால நீங்கள் இந்த கோடை விழாக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். சேலத்தில் ஃபேமஸாக இருக்கிற சேலம் விஎஸ் பிரியாணி, பாபிக்யூன், அதுக்கப்புறமேட்டு நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. இதோட கண்டினியூஷனாக இங்கே நிறையா ஸ்டால்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் என்லெஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.